ஹலோ மக்களே, ஈட் க்ளீன் டே 8, 9 2 நாளோட வீடியோ தரமான சம்பவங்க. ஓகேவா? டே 8 என்ன பண்ணேன், ஆஸ் யூஸ்வல் எழுந்துட்டேன். ஸோ எழுந்துட்டு எப்போவுமே காலைல எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிடுவேன், ஃப்ரெஷ்அப் ஆகிடுவேன். அதுக்கப்புறமேட்டு டிஷர்ட்லாம் போட்டு ஒரு பர்சனல் ட்ரைனிங் இருந்தது, அதாவது ஆஃப்லைன் பர்சனல் ட்ரைனிங் எங்கன்னா தேனாம்பேட்டில். ஸோ போய் அந்த கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் பிளாக் காஃபி குடிப்பேன். அதை சொல்ல மாட்டேன். அந்த கிளாஸுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு பிளாக் காஃபியை போட்டு அந்த பர்சனல் ட்ரைனிங்கே முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டை போட்டேன். ஓகேவா? ஜிம்மில் வந்து ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டை போட்டேன். ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அல்டிமேட்டாக பண்ணேன் தம்பில் வச்சுட்டு. சூப்பரான ப்ரோக்ராமு. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். 12 ரெப்ஸு 3 செட்ஸ் தான். ஓகே, சூப்பராக இருந்தது. அல்டிமேட் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெட் லிஃப்ட் டு ரோ. ஓகேவா? அதெல்லாமே வரும். தம்பி, ப்ரீ ஒர்க் அவுட்டை சீக்கிரமாக குடிச்சு முடிப்பா, இங்கே மக்கள் காத்துட்ருக்காங்க. ரெண்டாவது சாப்பிட்றது வந்து நான் என்னோடய ஈட் க்ளீன் கைண்ட் ஆஃப் வே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு எப்பவுமே மொபிலிட்டி பண்ணாமல் ஸ்டாப் பண்ண மாட்டேன். சூப்பரான ஒரு மொபிலிட்டி ஒன்று பண்ணிட்டேன். ஓகே, லைட்டாக மொபிலிட்டி பண்ணி பாடியை லைட்டாக சூடு பண்ணிப்பேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டான் நம்ம கதை. ஓகே, தம்பிள் டெட் லிஃப்ட் டு ரோ. ஓகே, 12 ரெப்ஸு 3 செட்ஸ் தான். நல்லா மேக்ஸிமமான வெயிட் வச்சுப்பேன், ஒரே வெயிட் தான். அப்புறமேட்டு 10 kg ஒரு பேரில் ஸ்குவாட் அண்ட் ப்ரெஸ் 12 ரெப்ஸ் 3 செட்ஸு. அதுக்கப்புறமேட்டு லஞ்ச் அண்ட் கேர்ள் சேம். ஓகே, ஆல்டர்னேட்டாக 12 ரெப்ஸு 3 செட்ஸு. அவள் தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு கோர் வந்து ரிவர்ஸ் உட் சாப் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா மதியானம் காலிலேருந்து சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் ப்ரோட்டீன் குடித்தேன். அப்புறமேட்டு இது சாகுல் அத்தோகோலான்னு சொல்லிட்டு எங்கே தெரியுமா இருக்குது, சிடி கோட் பேக் சைடில் சிக்கன் அத்தோ. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் எவர் ட்ரை அந்த கடையில். தம்பி சொன்னால் 1/2 வாங்கிட்டு அவன் இன்னொன்று இருக்குது இல்லை, அது அவனுக்கு. நான் ரெண்டுமே சாப்பிடல. நல்லா சூப்பு கீப்பெலாம் இருந்தது. அல்டிமேட்டாக 2 பேருமே சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்தது. நிறைய பேர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய விளாக்லாம் வந்திருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு பிடிச்சத போய் நல்லா சாப்பிடுவேன். ரோடு கடையில் சாப்பிட்டா க்ளீன் இல்லை, சோறு நல்லே க்ளீன். அதுக்கப்புறம் எதிரில் கொஞ்சம் காரமாக இருந்தால் கடையில் போய்ட்டு நல்ல ஒரு ரோஸ் மில்க், அந்த கவு மில்க்குன்னு சொல்லி இப்போ நிறைய ரோஸ் மில்க் இருக்குது, சூப்பராக இருந்ததுங்க. அல்டிமேட்டாக அது எதமாக இருந்தது. அந்த வெயிலுக்கு அதுக்குமா கல்ப்பாக வாங்கி ஒன்று அடித்தேன். ஈட் க்ளீன்னா என்ன தெரியுமாங்க, கண்டதையும் சாப்பிட்றது தான் ஈட் க்ளீன். கண்டதை சாப்பிட்றதுனா நான் ஒன்றும் பிய தின்னல. ஓகே, தப்பாக நினச்சிக்காதீங்க பேசுகிறேன். ஏன்னா அதான் நிறைய பேர் சொல்கிறீங்க ஈட் க்ளீன்னா எதுனா பின்ன சாப்பிட்றதுக்கு தாங்க எல்லாமே செய்கிறாங்க, தூக்கி போகிறதுக்காக. எதுவாக இருந்தாலும் அளவாக இருந்தால் தப்பு கிடையாது. அளவுக்கு மிஞ்சினா தான் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம பழமொழியில் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டே முடிஞ்சால் அடுத்த டேக்கு போவோமா. இது டே ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. இப்போ டே 9 என்ன பண்ணுன்னா, 9 ஸ்டார்ட் ஆகும் போதே, அதாவது 12:44. ஓகே, டைமை காட்டுவோம் பாருங்களேன். 12:44க்கே என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அப்போயும் வந்து ஒரு சில பர்ச்சேசிங்லாம் போயிட்டு வந்தேன். அந்த பர்ச்சேசிங்கான விளாக்காக வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ கேட்டே இருந்தீங்கன்னா விளாகுன்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியும். அந்த விளாக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. சரமான ஒரு விளாகாக இருக்கும் அது. ஓகே, நைட்டு வந்து பிலால் கடை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக வாங்கிட்டு அப்படியே தட்டில் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எப்போவுமே வந்து சாப்பிடுவோம், செரிச்சது பக்கம் மீதி இருக்காது. சரி முன்னாடியே சாப்பிட்ருவோம், சண்டே வேறு. சரி, விடிய காலில் கொஞ்சம் பசி வேறு, செம பசி. அப்போ கடை திறந்தா கடையில் எவ்வளோ பேருங்க நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் செரிச்சது போக மீதி இருக்கிறது சரிப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பன் பட்டர் ஜாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே பார்த்துருப்பீங்க. பட் உண்மையாகவே சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை, நார்மல் கடையில் வாங்குற அளவுக்கு. பட் ஓகே, போயிருக்கோம், அந்த கடையில் ஃபேமஸ்ன்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு எல்லா பக்கமும் போட்டோம். பட் அந்த பன் பட்டர் ஜாமுன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். விலை எனக்கு என்ன தெரில, 100 ரூபா சம்திங் ஏதோ. அதுக்கப்புறம் வாங்கின அந்த கோலி சோடா பக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவனே அப்படியே நவுத்தி விட்டாச்சு. ஏன்னா கோலி சோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் கேஸுக்கு அதிகமாகலாம் குடிக்க மாட்டேன். ஓகேவா? கேஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, நான் அதிகமாக குடிக்க மாட்டேன். எப்போனா இந்த மாதிரி சாப்பிட்டா அதெல்லாம் தப்பு இல்லை, தமிழ் கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலைல எந்திரிப்பா தம்பி, மணி ஆயிடுச்சு. ஓகே, நைட்டு சாப்பிட்டு வந்து ஒரு 3 மணிக்கு தான் பார்த்துருப்பேன். ஸ்லீப் சைக்கிள் பற்றி நிறைய பேர் கேட்டுனே இருக்கீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால தான் போடல, சீக்கிரமாக போடுறேன். 3 மணிக்கு படுத்தேன், ஒரு 4:30 மணிக்கு 2 மணிக்கு படுத்தேன், ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 2 மணி நேரம் தான் தூக்கம் வந்தது. பட் கொஞ்சம் பிஸி ஷெடியூல் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அது எதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல அப்டேட் கொடுக்குறேன். எப்போவுமே எழுந்தவொடனே பெட்டை மடிச்சிருவாங்க. ஓகே, அது ஒரு நல்ல பழக்கம். அது நமக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது வந்து நம்மளுடைய பெட்டு, நம்மளுடைய படுக்கையை நம்ம தான் எடுத்து வைக்கணும். ஓகேவா? கல்யாணம் ஆகி பொண்டாட்டிக்கிட்டலாம் இருந்தாங்கன்னா அது ஓகே. பட் நமக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை, சிங்கிளாக தான் இருக்கும். அதனால் வந்து கல்யாணம் ஆகிறப்போ நமக்கு பண்ணுவாங்க எல்லாமே. பட் இருந்தாலுமே நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிறது நல்லது. அதுக்காக பெண்களை வேலைக்காக வைக்கிறோமா நான் இல்லை. பட் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பெட்டை விட்டு கிளம்பிடுவேன். கிளம்புனோடனே ஆஸ் யூஷுவல் பல்லாம் விளக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி வந்துட்டேன். ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் மூச்சை போடணும்டா தம்பி. 365 டேஸ் ஒர்க் வச்சது டே 161. ஓகே, 162 தான், 160 தான் அது முடித்தேன் வெயிட் ட்ரைனிங்கா. அப்புறம் திரும்பி காலைல பிளாக் காஃபிலாம் போட்டு தம்பிலாம் வந்து ரெடியாக நிற்கிறா போல். பட்டுன்னு ஸ்பாட்டுக்கு சுவாமி சிவானந்த சாலை போயிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு நல்ல மொபிலிட்டியை பண்ணிட்டு, வெயில் வேறு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டான். 6:40க்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகே, சரி போடுவோம்மா மூச்சை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டு வேறு, ரெஸ்ட்டு வேறு ப்ராப்பராக இல்லை. உண்மையாக பார்த்தா ஸ்ட்ரோக் வர மாதிரி இருந்தது. எதனால் அந்த ஸ்ட்ரோக் வர மாதிரி இருந்ததுன்னா, ரெஸ்ட்டு சரியாக இல்லை. அப்படியே ஹார்ட்லாம் ரொம்ப வலி எடுத்தது. பட் ஆனாலும் ஓகே உடனே பயந்துடாதீங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணி அல்டிமேட்டாக மூவ் ஆன் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டேன்.
நல்லாவே முடித்தேன். ஓகே, எப்படி ஓடுவேன்னா, நைக் ரன்னிங் கிளப்னு ஒரு ஆப் இருக்குது, ரன்னிங் ஆப்பு. அந்த ஆப்பை வச்சு தான் ஓடுவேன். உங்களுக்கு அதை பற்றி என்ஆர்சின்னு போல் டைப் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதை வச்சு தான் ட்ராக் பண்ணுவேன் நான் ரன்னிங் ஓடுறது எத்தனை கிலோமீட்டர் வரும், இல்லை வாட்ச்லேயும் ட்ராக் பண்ணுவேன். அப்படியே அழகாக மூச்சை போட்டு தீவுத்திடலாம் சுற்றி ஒரு ரவுண்டை ஓடிட்டு அழகாக வந்துட்டே இருக்கேன். நல்ல ஒரு ரன்னை முடிவு பண்ணுறது சொல்லிட்டு தான். ஸோ அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க. சாப்பிட்றதுக்கு தான் எல்லாமே தயாரிக்கிறாங்க. ஆனால் எதை சாப்பிட்ணுன்னு இருக்குது. ஓகேவா, நம்ம ஒன்றும் விஷத்தை சாப்பிடல. ஓகே, நல்ல சாப்பாடு, பிரியாணி சாப்பிட பிடிச்சா சாப்பிடுங்க, பீஸா சாப்பிட பிடிச்சா சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமேட்டு ரெடியாக இருங்க. ஓகேவா, ஏன் நானும் தான் கண்டதை சாப்பிட்றேன், ஏன் உடம்பு இந்த 2 பக்கம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏன் ஃபிட்டாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே உங்ககிட்டே கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறது தப்பு, உங்களை தப்பான வழியில் கைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் யாரையுமே எப்போவுமே கைட் பண்ண மாட்டேன். அது எனக்கே பாவம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய தப்பு. நம்மளை கடவுள் மன்னிக்கவே மாட்டார், கொன்றுவார். அடுத்தவனை அதாவது தப்பு பண்ணால் தப்பு அனுப்பிப்போம். நல்ல ஸ்வெட்டு, நல்லா ஓடி முடித்தேன். சூப்பரான ஒரு 23 நிமிஷம் 16 செகண்டில் சம்திங் எவ்வளோ முடித்தேன். ஒரிஜினல் டைம் பார்த்தா 23:41 செகண்ட்ஸ். ஏன்னா நான் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணலை. ஆனாலும் 24 நிமிஷத்துக்குள்ளே அந்த SSGD பசங்க மோட்டிவேஷனை மைண்டில் வச்சுட்டு மூச்சை போட்டு ஓடிட்டேன். ரன்னை முடிவு பண்ணுறது ஸ்வெட்டு தானே. சாப்பிட்டது சிரிச்சது போக மீதி இருக்கிறது சும்மா சரிச்சு விட்டேன். அதுதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றுமே இல்லை. திரும்பியும் சாப்பிடுவீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் சாப்பிட்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க. லவ் யூ மக்களே.